வழக்கமாக நெருப்பில் தான் சமைப்பாங்க. இங்கே வந்து ஸ்டீமில் சமைச்சிட்டு இருக்காங்க, ஆவியில். நம்மளும் கொஞ்சம் சமைக்கலாம் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். நம்மளுடைய முந்தைய ஈஷா காணொலியில் ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற கோயில்கள் பற்றியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த காணொலியில் ஈஷா யோகா மையத்தில் இன்னும் அற்புதமான பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்க போகிறோம். நான் உங்களை அந்த இடத்துக்கெலாம் நேராக போய் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு மெகா கிச்சன் இருக்குங்க. அந்த கிச்சனில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12,000 பேருக்கு சமைக்கிறாங்க. சிவராத்திரி நாட்களில் 2 லட்சம் பேருக்கு சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோஷாலா இருக்கு, இவங்க களரி கற்றுக் கொடுக்குற இடம் இருக்கு, பள்ளிகள் இருக்கு. அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஈஷா யோகாவில் இருக்கிற ஒரு மெகா கிச்சன் பார்வையிட போகிறோம். அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இருக்கிறது வந்து ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெகா கிச்சன், அக்ஷயா அப்படிங்கக்கூடிய ஒரு கிச்சனில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 4,500 பேர் முழு நேர தன்னார்வ தொண்டர்களாக ஃபேமிலி லைஃப்பில் எப்போயுமே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க, பார்ட் டைம் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 1000 பேர் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் கெஸ்ட்டு காட்டேஜில் ஸ்டே பண்ணக்கூடிய பீப்புளும் வருவாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10,000லேருந்து 12,000 மீலு சமைக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெகா கிச்சன் தான் நம்ம இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பெரும்பாலும் ஒயிட் ரைஸ் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பீங்க. இங்கே ஒயிட் ரைஸுங்கிறது ரொம்ப ரேராக, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே மில்லட்ஸ் தான் இருக்கும். சிறுதானியம் சொல்லக்கூடிய கம்பு, கேழ்வரகு, திணை அப்படின்ட்டு ஒரு 10 வகையான 10க்கும் மேற்பட்ட சிறுதானியங்கள் வந்து அது இருக்கும். அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருக்கும். அடுத்து சிவப்பு அரிசி எல்லாமே நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துப்போம். அதே மாதிரி இங்கே 2 வேளை தான் உணவு எடுத்துக்கிறக்கூடிய வழக்கம் இருக்கும். காலையில் 10 to 11:30 ஒரு உணவு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து 7 to 8:30 அப்படிங்கிறனால அந்த இதுக்கு தேவையான சத்து கொடுக்குற மாதிரியும் இந்த உணவுகள் எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் காய்கறிகள் வந்து நீர் காய்கறிகள், பாசிட்டிவ் பிராணா இருக்கக்கூடிய வெள்ளைப்பூசணி, புடலங்காய், இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்குப்போம். பச்சை வேர்க்கடலை வந்து நம்ம ஊற போட்ட வேர்க்கடலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே என்னென்னா நம்மளுக்கு சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியது மாதிரியே இருப்போம். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற உணவு சாப்பிட்ற மாதிரியான மெத்தட் வந்து இங்கே எனக்குள்ளே வந்து வச்சுருப்போம். நம்ம இங்கே குக்கிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அடுப்பு வந்து நெருப்பு அடுப்பு நம்ம யூஸ் பண்ணாமல் ஸ்டீம் மூலியமாக குக் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்கோம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டைரெக்டாக ஓவர் ஹீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வேகிறது வேகமாக வெந்துடும். அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களும் வந்து ரொம்ப அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நம்ம வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, ஒரு 50% சமைக்காத உணவு, 50% சமைச்ச உணவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி சமைக்கும் போது எல்லா சத்தும் போயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வேகணும். அப்படிங்கிறனால அந்த ஸ்டீம் சப்போர்ட்டிவாக இருக்கும். டேஸ்ட் வைஸில் பார்த்தோன்னாலும் நீராவி மூலியமாக குக் பண்ணக்கூடியது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிளேஸாக இருந்தாலும் அது வந்து ஒரு 15 நாளுக்கு என்ன தேவையோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஒரு 15 நாளுக்கும் நம்ம வந்து அதை வந்து ரீலோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பெரும்பாலும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லா பொருட்களுமே கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பெரும்பாலும் இயற்கை விவசாய காய்கறிகள் தான் நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்துகிறோம். ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து டெய்லி எப்போயுமே ஒரு வாழைப்பழம் வந்து கம்பல்சரி வந்து இருக்கும். சில நேரம் வந்து கற்பூரவள்ளி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி செவ்வாழை யூஸ் பண்ணுறோம். அடுத்து கேரளாவுடைய சில வாழை ரகங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அடுத்து சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். தர்பூசணி, கொய்யாப்பழம், மாம்பழம் அப்படிங்கிறது அந்தந்த சீசனில் நம்ம ஒரு பழம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பால் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உணவில் வந்து ஒன்லி மோர் யூஸ் பண்ணுவோம். மோர் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் ஸ்டீம் தாங்க.
நெருப்பில் இல்லாமல் இங்கே வர ஸ்டீமை வச்சு இங்கே வந்து ஃபுட்டை தயார் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து இந்த ஸ்டீம் ப்ரிப்பேர் ஆகுது. வழக்கமாக நெருப்பில் தான் சமைப்பாங்க. இங்கே வந்து ஸ்டீமில் சமைச்சிட்டு இருக்காங்க, ஆவியில். நம்மளும் கொஞ்சம் சமைக்கலாம் கூட. கூலிங் கண்டெய்னருங்க. இதுக்குள்ள ஃப்ரிட்ஜ் கூலிங்கான இதெல்லாம் இருக்கு. லைட் இருக்கா? அடுத்து நம்ம போய் பார்க்க போகிற இடம், உணவு உண்ண போகிற இடம் பிக்ஷா ஆளுங்க. இந்த ஒரு ஆளில் தான் இங்கே ஈஷாவில் இருக்க அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுது. இங்கே ஏன் இந்த ஆளை பிக்ஷா ஆள்னு கூப்பிடுறாங்கன்னா, இங்கே டொனேட் பண்ணுவாங்க. டெய்லி யாராச்சும் ஒருத்தங்க இங்கே இருக்கிறவங்க அந்த வேலை உணவை டொனேட் பண்ணுவாங்க. அந்த டொனேட் பண்ண உணவை தான் இந்த ஈஷாவில் இருக்கிறவங்க, வாலண்டியர்ஸ், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அனைவரும் வந்து இங்கே உணவு உட்கொள்கிறாங்க. ரொம்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12,000 மீல்ஸ், அக்ஷயாவில் சமைக்கப்படுற 12,000 மீல்ஸ் இங்கே தாங்க பரிமாறப்படுது. ஈஷா யோகா மையத்தில் அடுத்து நம்ம போன இடம் களரி கற்றுத்தர இடம்ங்க. இங்கே தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி கற்றுத்தரப்படுது. சம்ஸ்கிருதின்ற பேரில் குருகுல கல்வி முறை இங்கே இருக்குங்க. அதில் களரி, நாட்டியம், யோகா, சான்ஸ்கிரிட்னு பல விஷயங்களை கற்று தந்துட்டு இருக்காங்க. பாரம்பரிய முறைப்படி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் இந்த களரி கற்றுத்தர இந்த கூடத்துக்கு நாங்கள் போனப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கீழே செம்மண், அதை வந்து ஃபுல்லாக மொழிவி குழந்தைகள்லாம் களரி கற்றுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. நானும் 2 கரலாக்கட்டையெல்லாம் எடுத்து சுற்றினேங்க. பாருங்க, நானே கிட்டத்தட்ட 6 அடி, என் சைஸுக்கு இந்த மாடு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது சவுண்டு கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரீட், கண்ட்ரி ப்ரீடு வந்து இங்கே வந்து அவங்க வளர்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து கோசாலைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெய்லராக இவரை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஏன் ஹைட்டுங்க, வேறு லெவல். அடுத்து ஈஷாவோடைய கோஷாலாக்கு தாங்க போனோம். இது இந்த ஈஷா மையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. இங்கே நம்ம ஒரு வேனில் போனோம், கிரியேட்டர்ஸ் எல்லாரும். ரொம்ப அந்த வேன் ட்ரிப்பே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருங்க, இந்த மாடோடைய பேர் போலாங்க. இங்கே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாடு இந்த மாடுன்னு சொல்லணும். இந்த காங்கிரீட்ஸ் வகை, குஜராத்தை சார்ந்த காங்கிரீட்ஸ் வகையான மாடு இது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு அனிமேஷனில் உருவாக்கின மாதிரி அதோடைய கண்ணெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது.
இது தவிர்த்து இங்கே நிறைய நாட்டு மாடு வகைகள் இருக்குங்க. அங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஈஷாவோடைய ஸ்கூல் ஈஷா வித்யாலயாவுக்கு போனோங்க. இது நார்மலான ஒரு ஸ்கூல். இங்கே நிறைய எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தது. நம்ம நாட்டு உடைப்படி இங்கே வந்து யூனிஃபார்ம்கள் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க. அது வந்து ஃபாரின் கல்ச்சரை வந்து காப்பி அடிக்கிற விஷயம். ஆனால் இங்கே செப்பல் போட்டுட்டு கிளாஸ் ரூமுக்கு போகிறதில்ல யாரும். நம்ம நாட்டு பாரம்பரிய உடையில் தான் இவங்க யூனிஃபார்ம் வந்தது. அதுவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூல் பசங்க நம்மளை கைட் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். ஈஷாவில் கிராமோற்சவம்னு ஒரு விஷயம் நடக்குதுங்க. கிராமத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு போகிறாங்க. அதில் ஸ்போர்ட்ஸையும் கொண்டு போய் அந்த கிராமத்தில் இருக்கிற த்ரோபால் டீம் அவங்க கூட வந்து நாங்கள் ஒரு த்ரோபால் மேட்ச் விளையாடணும் அந்த ஸ்கூல்லையே. ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் தாங்க நாங்கள் ஈஷாவில் இன்னும் வேறு என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் இருந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஷாவோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாங்கள் க்ரியேட்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து போனது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஈஷாவில் இருக்கிற வாலண்டியர்ஸ் அவங்களுடைய ஒரு வரவேற்பு, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், ஒரு இடத்துல போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஷா ஒரு செம்ம ஸ்பாட், பெட்டர்னு சொல்லுவேன். அவங்க முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுடைய சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப சாத்வீகமான உணவு அப்படின்னு சொல்லணும். சில்லிலாம் எதுவும் இல்லாமல். ஆனால் 2 மீல்ஸ் தான், ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மற்ற அசௌகரியங்கள் எதுவுமே வராது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் 2 நாள் இருந்துட்டு வந்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலை மிஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஈஷா யோகா மையத்தில் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இருக்குங்க. இது என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈஷாவுக்கு போகணும்னு நினச்சா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.